ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பிளாக் பாஸ் கேமிங். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணி தாங்க. இன்றைக்கி நம்ம கிராணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடும். இது நார்மல்லாம் வேண்டாம், நம்ம ஈஸிலே விளாடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இதில் போய் ஓகே, இதெல்லாம் மீடியமாகவே இருக்கட்டும். சரிங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்க, உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு டே 1 போட்டோம். நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக கிராணி விளாட்றோம். அதுவும் 2 கிராணியும் கிராண்ட்பா வச்சு. நான் கிராணி வச்சு தாங்க விளாடுவேன். அதுவும் தோற்று போவேன். இந்த ஆட்டியாக ஜெயிப்புக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த வீடியோ தான். இந்த சேனலில் இன்றைக்கி தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரிங்க, ஆரம்பிச்சாச்சு கேம் பிளே. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்குமோ இங்கே என்னமோ நல்லா தான் தருவாங்க நம்பினேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒன்றும் தரலைங்க. சரிங்க, நேராக மாடிக்கு ஆடும். கிராண்ட்பா மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ, நம்ம வாய் என்ன இப்படி இருக்குது. வச்சோன்னு வரானாங்க. சரி, நம்ம கிராண்ட்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். வாங்க, அவன் எங்கே ஆளை காணும். என்றா மாடிலே படிக்கட்டே நின்ட்டானா? நான் வழிக்கு விழுந்துருப்பானோ? இல்லை, அங்கே தான் நிற்கான். கை தெரியுதா? சரி, அப்படி ஐயோ அப்படி போன்னு சொல்ல வர அதுக்குள்ளே இங்கே வரான் பாருங்க. சரிங்க, டப்புன்னு நம்ம மாடிக்கு போவோம். இவனை இங்கே சுற்ற வச்சுட்டே கிடப்போம். நம்மளை விட மாட்டான் லாஸ்ட் வரைக்கும். சரிங்க, ஐயோ மாடி கிராணி ஜஸ்ட் மிஸ் அது பார்க்கல. உள்ளே போய் கதை போட்டுறா கப்பில்ல. நான் நம்ம ஜாலியை முடிச்சு விட்ருப்பாங்க. இல்லைங்க, இதில் என்னமா பார்ப்போம். என்ன திறக்க மாட்டேங்குது. பக்கா இல்லைங்க, பக்குன்னா இல்லைங்க. ஜஸ்ட் மிஸ் பயன்ட்டேன். இன்னும் ஒன்றுமே இல்லை. இதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்தீங்க என்ன? சரிங்க, மாடிக்கிறான்ப்பா பயம்பூத்துறான் இல்லை வீட்டுக்குள்ளே வந்தோடனே. இந்த நன்னி ஆமாம்ல, இன்றைக்கி நான் ஒன்று சொல்லவே மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம எந்த எஸ்கேப் பண்ண போகிறோம்னா டோர் எஸ்கேப் தாங்க மெயினாக. அதை சொல்லாமல் உள்ளன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, பயமாக இருக்குது. அவன் என்னங்க பண்ணுறான்? மாடிக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அவன் போனால் நம்மளுக்கு என்ன, நம்மளும் மாடிக்கு போவோம். என்ஜாய் இப்போ டிஜே போட்டுட்டு போனான். எம்மா டிஜே போடல, டிஜேலாம் போட போகிறான். சரிங்க, நம்மளுக்கு என்னமா பொருள் கிடைக்கணும்னு பார்ப்போம். இது உள்ளே போக முடியாது, லாக்கில் இருக்குது. ஆனால் அவன் கழுத்தில் அந்த கீ இருக்குது, கிராண்ட்பா கழுத்தில். இது உள்ள என்னமா இருக்கணும்? என்னடா இது உள்ள கன்று இருக்கணும் இருந்தே ஆகணும். இருக்குப்பா ஷார்ட் கன்று. இனிமேல் நம்ம ஆட்ட ஆரம்பிச்சுட்டு. சரிங்க, இப்போ நம்ம கிராணியை கூப்பிடுவோம் சவுண்டு போட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிராண்ட்பா வருவோம். வந்துட்டான்ப்பா. அப்படின்னா நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, பஸ்ட்டு அவனை கொண்டுரும். கிட்ட போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டான். பின்னாடிலேருந்து சொல்லாமல் பார்த்தேன். சரி, எடுத்துருவோம். கன் என்றா புல்லட் வர மாட்டேங்க. ஐயோ, கிராணி வேறு வந்துடுமே. என்ன நவுல்றா? நவள மாட்டுக்காங்க. எங்கள் கிராணி வரப்போகுது. இவன் நவுல்றானா பாருங்க. ஏம்மா புல்லட்டு கிடச்சிட்டு எப்படியோ லாஸ்ட்டாக. இல்லைங்க, இப்போ கிராணி எங்கே இருக்கும் பார்ப்போம். மெதுவாகவே போவோம். டப்புனு கிட்ட போகும் கேப்பில் வந்து இந்த சொன்னேன்னா இதே மாதிரி தான் நடந்திருக்கு எனக்கு எல்லா கேம் பிளேயும். நிறைய ஆட்டம் இப்படி தான். நான் ஆஃப்லைனில் விளாடும்போதுனா இப்படி தாங்க ஆகும். சரிங்க, டக்குனு பொருள் எடுத்துரும். இது ஐயோ வாய் வளருதா ப்ளூலாக்கியா? நான் வந்துட்டுங்க ப்ளூலாச்சி பேல்லாக்கிங்க. பேல்லாக்கி எடுத்துரும். இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்லாம். அதெல்லாம் நம்ம சேனலில் அப்புறமா தான் வரும். ஃபஸ்ட்டு இதை திறந்து விட்ருவோம். ஓகே, எப்படி சாக்கடிக்குன்னு பார்த்தீங்களா? இது என்ன ஃபோட்டோ? கிராணியும் சென்டினாவும் உள்ள ஃபோட்டோங்க. ஆனால் இந்த கேமில் சென்டினா இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு? சரிங்க, இதுதான் டாய்லெட்டு. போட் எஸ்கேப்கியா? இது எதுக்கு எனக்கு? நான் டோர் எஸ்கேப்பில் பண்ண போகிறேன். இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரிங்க, இங்கே போவோம். இது உள்ள என்னமா இது இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உள்ள என்னமா இருக்கும். போச்சு. என்னங்க இது? ஒன்றுமே இல்லை. அலைய வச்சிட்ருக்கான்ல, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க. கன்னும் அப்புறம் பேல்லாக்கி இங்கே தான் கிடச்சிது. வேறு ஒன்றுமே நம்மளுக்கு இந்த கேம்லேயே கிடைக்கல. சரி, திறந்து விட்ருவோம். வேறு என்ன எடுக்க? வேறு ஒன்றும் எடுக்கணும். இது அவங்க கட்டிங் பிளேடாக என்னது? அது என்னமோ ஒன்று. இங்கே நான் போக பயமாக இருக்குது. இப்போ அதில் வந்துருப்பான் இல்லை அவனோட டப்புன்னு நான் முடிச்சிடுவேன். கொஞ்சம் நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அவனில் வர லேட் ஆகுங்க. லாஸ்ட் வரைக்கும் நானும் தேடி பார்க்குங்க. 5 நிமிஷமாக ஆகிட்டு இன்னும் கிடைக்கல. எங்கே தான் போனாலும் கிராணியும். சரிங்க, நம்ம எங்கே இதுங்க மோடி கிராண்ட்பா ஜஸ்ட்டு டப்புன்னு சுட்டுட்டேன். இப்போ கிராணி வேறு வருமா? இது வந்து க்ரோபாருங்க. இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த க்ரோபாரை எடுத்துகிட்டு போயிடும். அதில் நம்மளுக்கு என்னமா நல்ல பொருள் கிடைக்கலாம். என்னடா உள்ளே போக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, டப்புன்னு வந்து திரும்பிட்டான். நான் டக்குன்னு விட்டுட்டு வச்சுக்கோ அழிச்சு விட்டேன். நான் மிஸ் ஆகிருன்னு நினச்சேன், மிஸ் ஆகலை. சரி, இந்த இதை வச்சு நம்ம இந்த இதை ஓப்பன் வேண்டாம். வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துரும் கீயை. அப்புறம் வேறு காணாமல் போயிட்டுனா திரும்பி எடுக்க முடியாது என்னால். இதை திறந்து விட்டாச்சு. இதில் என்ன இருக்குது? டோர் எஸ்கேப் தெரியாமல் இது வேறு என்னது? டோர் ஹேண்டு.
இது வச்சு நம்ம டோர் ஹேண்டில் வேணும், அப்போ தான் திறக்க முடியும். ஐயோ ஃபோட்டோ வேறு தட்டி விட்டேனே, கிராணி வேறு வருமே. சரிங்க, டக்குன்னு அதை எடுத்துரும். அதுக்கு முன்னாடி இங்கே என்னமா இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. என்றால் ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில். நிஜமாவே இங்கே ஒன்றும் இல்லைங்க. நான் என்னங்க இதில் ஒன்றுமே இல்லை. போடா கடுப்பேற்றி கிடக்கு. அப்பா ரெஞ்சு கிடச்சிருங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இந்த கேம் பிளேயில். இதை எடுத்து போட்டுரும் கீழே. இதில் என்னமா இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரிங்க, என்னமோ நம்ம மறந்த மாதிரியே இருக்க. என்னது? அந்த க்ரோ பாருங்க. இது அப்போலேருந்து மறந்தே போயிட்டேன் இங்கே போட்டது. சரி திறந்தது உள்ளே என்னமா நல்லதாக இருக்கணும். கட்டிங் பிளேடு கிடச்சிட்டுங்க. இதுதாங்க இந்த இதுலேயே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஏரியாவில் கரண்ட் அடிக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் கட் பண்ணி விட்றணும். இல்லைனா நீங்கள் போகும்போது கரண்ட் அடித்தே நீங்கள் செத்துருவீங்க இந்த கேம் பிளேயில். இந்த கேம் பிளேயில் இல்லை, நீங்கள் ஆடும்போது. வாய் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வளருங்க. சரிங்க, இதில் என்னமோ என்னமோ ஒன்று நினச்சினேன். இது வேணும்ல கன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அந்த உள்ள பாக்ஸில் உள்ளதை எடுத்துரும். கன்று எங்கே போட்டேன்? அந்த இருக்குது. கிராண்ட்பா சுடமும் போட்டேன். கிராணியை வேறு இன்னும் சுடலை. அது எப்போ வந்து அடிக்க போகுதுன்னு தெரில. பயத்துலேயே நின்றுட்டுருக்கேன். சரிங்க, டக்குன்னு மேலே ஏறிடுவோம். அவ்வளோதான், ஏறியாச்சு. இப்போ அந்த கதவை திறந்துடும். இந்த பாக்ஸு திறப்போம். இதுங்க ஹேண்ட் வீலு. இது ரொம்ப இந்த கேம் பிளேயில் முக்கியமானது தான். இது ரொம்ப இந்த எல்லாத்துக்குமே முக்கியமானது. வெப்பன் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட ஷார்ட் கன் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை. சரி ஃபஸ்ட்டு எதாவது சுட்டுவோம். கரெக்டாக சொல்லணும்னா புல்லட் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் புல்லட் எங்கே இருக்குன்னு தேட முடியாது. கரெக்டாக சுட்டேன். இல்லைங்க, புல்லட் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் உள்ளே போகும்போது திரும்பி வந்து எடுக்க முடியாது. அதனால் எடுத்தாச்சு. இதை வெளில போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இது வீல் எடுத்துரும். வீல் இல்லை இது. நெல்லுங்க, இதை திறந்து விட்ருவோமா? நெல்லுங்க, இந்த கட்டிங்கில் எடுத்து நான் கட் பண்ணிட்டு அதை திறக்கேன். அப்புறம் அது கீழே போட்டுரும். கீழே போட்டு லாஸ்ட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். உள்ள எனக்கு ஒரு நல்லதாக கிடைக்கணும். ஜி பூம் பா உள்ள என்னமா நல்லதாக கடை. என்னதே அம்மாடி, என்னதுங்க இவன்? யார்ரா அவன்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இவன் யாருன்னு. எனக்கு இன்னும் தெரில. அதுவும் இல்லாமல் அதில் போட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் நினச்சி இங்கே என்னமா இருக்கா? உள்ள ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம வந்து இது ரொம்ப வேஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு. இந்த ஒன்று கிடச்சிது ஹேண்டு வீல்னு. அதே எடுத்துகிட்டு போவோம். இப்போ இதை வேறு திறக்கணுமே, பயமாக இருக்க. டப்புன்னு உள்ளே ஒன்றுட்டேன்னா கிராணி விட்டுனா பயமாக இருக்குங்க. இல்லைங்க, விழுந்துரு அம்மாடி. நான் விழுந்துருப்பேன். சரிங்க, கீழே போடுறோம். இப்போ கிராணி வருமே சொன்னாலும் ஆன்ட்டுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி என்னமோ லக் இருக்குது வாய்ஸில். சொல்ல வருது, வாயிலே விட்டாச்சு. ஐயா, இப்போ புல்லட் வேறு எடுக்கணுமா? கீழே போய் தான் எடுக்கணுமா? கிராண்ட் வந்துடுவானோ? சரிங்க, இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எத்தனை ஆட சொல்கிறேன், அதுக்காண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள். இதுதான் நம்ம சேனலோட புது வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ, புது சேனல். சரிங்க, வீல் எடுத்துரும். மண்டையில் கிடக்க. ஐயோ, புல்லட் எடுக்க முடியும். ஷார்ட்கன் புல்லட்டுன்னு இருக்குது. எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன். கண்ணை தூக்கி போட்டுருவோம். அண்ணனுங்க கிராண்ட்பா வேறு வருவான். திரும்பி வந்துடாதா? அதே மாதிரி வரல. ஜெயிச்சிட்டோம். இப்போ அவன் எங்கே இருப்பான்? கீழே இறங்கி பார்ப்போம். பயமாக இருக்குங்க. கீழே இறங்கும் போதே இது 2ஆம் ஃப்ளோர் மெயினாக கிராண்ட்பா இருப்போம். 3ஆம் ஃப்ளோர் கிராணி இருக்கும். அண்டர் கிரவுண்டில் நம்ம இருப்போம். சரி, நான் எனக்கு விளையிட்டு இருக்கேன். கிராண்ட்பா கிடச்சிட்டான். அட்ரா எப்பா. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்தையும் பொருளை நம்ம எடுத்துகிட்டு போய் அதில் மாட்டி விட்றலாங்க. நிறைய பொருளை எடுக்க வேண்டியது இருக்குது இந்த கேம் பிளேயில். இந்தா டோர் ஹேண்டில் இங்கே தூக்கி போட்டோமா அப்போல. சரிங்க, இதை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். என்றது காணும். எங்கெங்க இருக்குது? காணும். இந்த இருக்குது, போட்டாச்சு. அடுத்து அந்த வீல் வேணால் எடுக்கணும். வீல் எடுத்துட்டேன்னா அந்த இது போயிடும். இல்லைங்க, வீல் எடுத்துரும். அதுவும் இல்லாமல் இந்த கேம் பிளேயில் நான் ஒரு யோசிக்காமல் ஒன்று பண்ணிட்டேன். அது என்னதுன்னு காட்டுறேங்க. சரிங்க, இந்த வீல் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துடுவோம். கீழே இருக்குது, இது எங்கே போகணுன்னு காட்டுறேன். புதுசாக விளாட்றவங்களுக்கு இந்த கேம் பிளே ரொம்ப உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே போவோம். இங்கே ஒரு வெளிச்சமாக இருக்காலே அந்த ஏரியாவில் போட்டு சுற்றணும். சுற்றி விட்டிங்கன்னா இந்த ஒரு இரும்பு கம்பி மாதிரி போட்டிருந்தாங்களா, அந்த இது அன்லாக் ஆயிருங்க. சரி, நேராக மேலே போவோம். என்னத்தை மறந்தேன்னு இப்போ சொல்லுதேன். அந்த கதவை திறக்க ஒரே ஒரு க்ரோ பார் தான் தேவை. ஆனால் நான் அந்த க்ரோ பாரை வச்சு அந்த ஒரு உட்டு மாதிரி இருக்கும், அது உடைக்கணும். அது மறந்தாப்புல நான் யோசிக்கல. அது தெரியாமல் இல்லை, நான் சுற்றிட்டு இருக்கேன். என்ன செய்யணும்? கதை எஸ்கேப்புக்கு வேறு என்னமோ தேவைப்படுமா? என்ன தேவைப்படும் தெரியாமல் இருக்கேங்க. சரி, நில்லுங்க, எங்கள் கிராணி வரும். எங்கடா கிராணியை காணும்?
சரிங்க, இந்த கிராணி என்ன நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டாக அந்த கிராணி சுட்டுட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஏரியாவில் என்னமா இருக்கான்னு பார்க்குறதுங்க. இந்த சென்ட்ரலோட பிள்ளையா அது அந்த ஏரியாவுக்கு நான் இருந்தேன். கிராணி கரெக்டாக உள்ளே போணுச்சு. இப்போ எப்படியாவது சுட்டாகணும்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன். என்னமோ சாப்பாடு விடுக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, சாப்பாடு தாங்க பிடிக்கு. சரி, இப்போ அது வெளில வரும். வந்துட்டா இப்போ ஒரே சுடு எச்சா குடுமாங்க. வேண்டாம், நமக்கு எச்சாருன்னா வராது. மாங்காய் சுடுவோம். வருது இப்போ ஒரே அடி அடிக்கணும். எங்கே பார்க்க மாட்டேங்குங்க. அப்புறம் புல்லட் மிஸ் ஆகி எடுக்க வர முடியாது. இந்த ஒரு பிரச்சனை தான். கரெக்டாக ஒரே போட்டாச்சு. அப்புறம் மெயினாக இது வேணும், அந்த வெஞ்சு தான். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே லாஸ்ட்டாக போட்டோம்? அந்த சைடு, இந்த சைடு தாங்க இருக்கும் வெஞ்சு. இங்கே தான் நான் பார்த்தேன். அம்மாடி வேணுப்பா. அவனையும் சுட்டாச்சு. வெஞ்சு எடுத்துருவோம். இப்போ அங்கே வேறு அந்த சென்ட்ரினோட பிள்ளையே இருக்கும். அதை வேறு வெஞ்சு வச்சு போட்டுட்டு அதை வேறு சுட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். சரிங்க, வெஞ்சு எடுத்து போட்டுருவோம். எனக்கு வெஞ்சு எடுத்து போட ஆரம்பிச்சுட்டேன். போட்டாச்சு. சரி, டக்குன்னு ஸ்பீடாக மேலே போயிடும். வெஞ்சு வேலைதான். நீங்கள் நம்ம அந்த கன் எடுக்க வேண்டியதான். நீ கேட்கலாம், அங்கே டிஎன்டி பாக்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கிரானைட் எடுத்து போடலாம். நான் அந்த கிரானைட்லாம் போட தெரியாது. தூக்கி ஏமாண்டே நான் போட்டுருவேன். அந்த ஒத்த காரணத்தினால தான் அதை நான் இன்னும் வரைக்கும் எடுக்கலை. ஆனால் அடுத்த பாட்டில் எழுதிட்டா நான் இந்த கிராணி ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு ட்ரெயின் கிடையாது. சாரி போட் எஸ்கேப் அந்த மாதிரி பண்ணாமல் சொல்கிறாங்க. இது போட்டாச்சு. ஐயோ, என் புல்லட்டு எங்க நீங்கள் மண்டபுள்ள போட்டு முழுங்கிட்டுங்க. என் புல்லட்டு எனக்கு வேணும். அதான் போ, என் புல்லட்டு போச்சு லாஸ்டமாக. சேஃப்டி. இது வந்து ஒரு சேஃப்டி இல்லை, இது ஒரு லாக்கருக்குள்ள கீ. சேஃப்டின்னு போட்டுருக்காங்க. இல்லைங்க, காட்டுறேன். லாக்கர் மாதிரி இருக்கா, சேஃபான ஏரியா மாதிரி இருக்கான்னு. இப்போ பாருங்க, லாக்கரை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சேஃப்டின்னு சொன்னால் அது இல்லாமல் இல்லை, என்னை கடுப்பேற்றி பெட்ரோல் தாங்க இருக்குது. நம்ம கடுப்பேற்றிட்டாங்க. இல்லைங்க, கன்னு புல்லட் எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்குது புல்லட்டு? சாரிங்க, கன்னு எடுத்துகிட்டு வரேன். புல்லட்டு கீழே தான் இருக்கும். கீழே போய் தான் புல்லட் எடுக்கணும். அதுக்குள்ளே கிராண்ட் வந்துடுமோ? நாங்கள் எடுத்துப்போம். புல்லட்டு கீழே இருக்கணும். இல்லைன்னா அழகாக வந்துக்க முடியாது. சும்மா சொன்னேன். என்னன்னு சொன்னால் வேறு எங்கேயா இருக்கலாம். புல்லட்டு எடுத்தாச்சுங்க. புல்லட்டு இங்கேயே இருந்துச்சு. கீழே என்னமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். கீழே ஏன்னா நான் இந்த என் பிள்ளையில கீழே கோலை அண்டர் வந்துட்டு இதுதான் போட்டு எப்படி இருக்குது, ஆட்டோ கிளாஸ். இதுதான் தண்ணியிலேருந்து வச்சு பார்த்தீங்களான்னு தெரியல. இதுக்கு பல்லாக்கி வேணும். இதுதான் அப்படி என் வாய் வளர்ந்துச்சு. அது என்னது ப்ளூ கீன்னு பேட் லாக்கி. ஏன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு, ப்ளூ கீன்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு. கொஞ்சம் இங்கே பாருங்கள். அப்புறம் தான் நாங்கள் ஏமாடி கருன்னு பார்த்தா அது பக்குங்க. நானும் போயிட்டு அப்புறம் தான் பார்த்தா இங்கே க்ரோபார் இருந்தால் திறந்துடலாம் என்றா இது கதையை திறங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், திரும்பி வரணும். அப்படி சும்மா தானே, அதுக்கு நான் வெயிட் பண்ணல. கிராணி வரணுங்க, அதை போட்டு தரணும். அப்போ தான் க்ரோபார் எடுக்க முடியும். மாடியில் போய் மாடியில் தான் க்ரோபார் இருக்குது. கிராணியை காணும். இதாக இருக்குது கிராண்ட்பா. சரி, கிராண்ட்பா விட்டுருவோம். நம்ம கிராணி நமக்கே போட்டோம். அதை விட்டுறா புல்லட்டை. நம்ம மாசாக போகணுங்க வெளியில் போகும்போது. அதனால் மாடி கிராண்ட்பா வச்சு ஸ்கின்ஸில் மாடி விருப்பங்க. கையிலே அடி எடுக்க முடியல. பக்கு என்னடா இது என் கீ மேலேயே படுத்து விழுந்துட்டு இருக்கான். நீங்கள் மாசாக போகணும். புல்லட்னு எடுத்து வச்சுக்கிடுவோம். வெளியில் போகும்போது ஒரு கன்னோடு போகணுங்க நம்ம. சரி, இப்போ இந்த கோபார் இங்கே இருக்குது. அந்த பாக்ஸில் எடுத்தோம். கீழே போய் ஒரு பாக்ஸை தந்துட்டு வருமா? வேண்டாம், சும்மா சொன்னேன். அப்புறம் ஆடியன்ஸ் எல்லோரும் கடுப்பாயிருவீங்க. நம்ம டாய்லெட் வழியாகவே குளிச்சு போயிடுவோம். குளிச்சாச்சு. இல்லைங்க, டோரை திறந்து விட்டுறேன். வேறு கண்ணோட என்ட்ரி பண்ணணுங்க. டோரே திறந்துட்டு ரெண்டாவது டோர் தண்டுதில் வருங்க. அந்த விட்டு உடஞ்சிட்டுங்க. சரிங்க, கன் எடுத்துட்டு மாசாக போவோம். டான் 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 டடரம். மியூசிக் நல்லா இருக்காது. த எண்டு போட மாட்டேங்கான். என்னடா இது? சரி, லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.